கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு விசுவாசிக்கிறவன் சாதிப்பான். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க. சொல்லாதவங்களாம் சாதிக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் சாதிப்பான். ஸ்தோத்திரம். அதுக்கு ஆதாரமா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். 34 வாசிமா. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இத்தனையும் செய்தாங்களாம். ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, சிங்கத்துக்கு தப்பினாங்க, பட்டய கருக்குக்கு தப்பினாங்க, ஸ்தோத்திரம், பலவான்களாய் மாறினாங்க, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தாங்க. இத்தனையும் ஜெயித்தாங்களாம். காரணம் என்ன? விசுவாசம். விசுவாசத்தினால சாதித்தாங்க. விசுவாசம் விசுவாசம். இந்த நம்ம எல்லாருக்கும் என்னதான் பேரு? விசுவாசிகள் தான். அப்படிதானா? அப்படி நீங்க எல்லாரும் விசுவாசிகளா இருக்கிறீங்களா? பேர் கேட்டபடி இருக்கிறோமா? அதான் நிற்போம். இன்னைக்கு நாங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம் மாத்திரம். வேற ஒண்ணும் கிடையாது. எபேசியர் 2:8 சொல்லப்பட்டது, வாசிக்க வேண்டாம். விசுவாசத்தினாலே கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆமா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு 4-5 பேர் தான் அவங்க சொல்றாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் சந்தேகம். ஏன்னா விசுவாசம் சரியா இல்லை. கிருபையினால ரட்சிக்கப்பட்டோமா? ரட்சிக்கப்படலன்னா நீங்க எல்லாம் உள்ள வந்திருக்க மாட்டீங்க. அதான் விசுவாசத்தை குறித்து தான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். எது இருக்கோ இல்லையோ, நான் சொல்றேன், உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க சாதிச்சிருவீங்க. ஆமா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் நிறைய எனக்கு சரியா படிப்பு இல்லை, படிப்பு இருந்து நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தானா அவங்கள மாதிரி வேலை பார்ப்பேன், இவங்கள மாதிரி வேலை பார்ப்பேன். இல்லவே இல்லை. விசுவாசம் இருந்தா படிக்காட்டாலும் உன்னை ஆண்டவர் பெரிய ஆளா மாற்ற முடியும். அல்லேலூயா. பேதுரு எவ்வளவு படிச்சாரு? மீன் பிடிக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும். தாவீது எவ்வளவு படிச்சான்? ஆடு மாக்கி மட்டும்தான் தெரியும். தாவீதை ராஜாவா மாற்றினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். படிப்பு இல்லை, அதனால என்ன சொல்லுவாங்க நினைக்கிறது, என்ன நினைக்கிறாங்க, எனக்கு சரியா பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை. அவங்கள மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சா அவங்க அப்பா எல்லாமே செய்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்று வாட்சது பாருங்க. சொல்றீங்களா? சொல்றோம் இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தை கொண்டு நீங்க எதையும் சாதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. ஆமா, இப்ப சொல்லும் போதே ஆமேன் சொல்லணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றது. ஆமேன். ஆமா, ஆமேன் சொன்னவங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, மற்றவங்களை என்ன கொஞ்ச நாள் சுத்த விடுவாராக. ஸ்தோத்திரம். நீங்க ரிசீவ் பண்ணணும், அதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் ஏதோ பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே இருக்கிறது இல்லை. உங்களை கொண்டு கத்த காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை வச்சிருக்கிறார். அந்த விசுவாசத்துல நீங்க செயல்படும் போது உங்களுக்கு அறிவிக்கட்டாத காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க என்னெல்லாம் இப்ப செய்தாங்களா பாருங்க. அந்த 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ராஜ்யங்களை
ஜெயித்தார்கள். அப்புறம் ராஜ்யங்களை ஜெயித்தாருன்னா கவர்மெண்ட் எல்லாம் ஜெயித்திருக்காங்க, எல்லா கவர்மெண்ட்டையும் ஜெயித்திருக்கிறாங்க. வேதத்துல உதாரணமா சொல்லணும்னா யோசுவாவை சொல்லலாம். யோசுவா ஒரு வாலிபர். மோசே இறந்த பிறகு அந்த இடத்துக்கு ஆண்டவர் அவனை நியமித்தார். அவன்கிட்ட சொல்லும்போது சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அல்லேலூயா. நீ தான் இந்த யுத்தத்தெல்லாம் நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் வாக்கு பண்ண பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீ தான் பங்கிட்டு கொள்ள போகிறான். அல்லேலூயா. அவன் பெரிய யுத்த வீரன் இல்லை, அவன் பெரிய யுத்த வீரன் இல்லை, கராத்தே படிச்சவனும் இல்லை, மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிச்சவனும் இல்லை. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் இந்த ஜாதிகளை எல்லாம் முறியடித்து, எங்களை விட பலத்த ஜாதிகளை எல்லாம் முறியடித்து வேவு பார்த்து சொன்னாங்களே, நாங்கள் அவர்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? வெட்டு கிளியை போல இருக்கிறோம், அவர்கள் ராட்சதர்கள் போல இருக்கிறார்கள் சொன்னாங்களே, அப்படிப்பட்டவளை எல்லாம் ஆண்டவர் என்னை கொண்டு முறியடித்து நான் அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க போகிறேன்ங்கிற அவனுக்குள்ள இருந்த ஒரே விசுவாசம் தான். ஆமென். வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் எத்தனை ராஜாக்களை ஜெயித்தானா தெரியுமா? 31 ராஜாக்களை ஜெயித்திருக்கிறான். 31 ராஜாக்களை அவன் ஜெயித்திருக்கிறான். ஆமென். அதுலயும் அவனை விட பலத்த ஜாதியான ராஜாக்கள், இஸ்ரவேலை விட பலம் பொருந்தினவர்கள் 31 ராஜாக்களை ஜெயித்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவன் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்துல இருந்தான். நான் என்னால முடியாது, ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் உன்னுடையதே இல்லை, நான் உனக்காக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். ஒரு முசை யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அன்னைக்குள்ள ஜெயம் எடுக்கணும். நேரம் ஆயிட்டு சூரியன் அஸ்தமிக்க போது அவன் விசுவாசத்தோடு சொல்றான். என்ன சொல்றான்? சூரியனே நீ அங்கேயே நில்லு, சந்திரனே நீ இங்கே இரு. அல்லேலூயா. அப்படியே நடந்தது. ஆமென். விசுவாசிக்கிறவன் சாதிப்பான், விசுவாசிக்கிறவன் சாதிப்பான். அவன் கடைசி நாட்கள்ல சொன்ன அறிக்கை என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தரையே சேவிப்பான், கர்த்தரையே ஆராதிப்பான், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்பான். அவன் விசுவாசிக்கிறவன், அவன் குடும்பம் சாதிக்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்த நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சொல்ல. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஒரு சில கதைகளை மட்டும் சொல்றேன். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். யார் அடித்தது? இதோட தெரியலையே. தானியேல். இன்னொருத்தர் தாவீது சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். ஆமென். அல்லேலூயா. என்ன விசுவாசம், விசுவாசம். நான் ஆராதிக்கிற தேவன். ராஜா வந்து கேட்கிறார், சிங்க கபிகளை போட்டவர் வந்து கேட்கிறாரு, நீ விடாமல் ஆராதித்தியே, அந்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா. தாவீது தைரியமா சொல்றான், சிங்கத்தின் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. ஆமா, எனக்கு சிங்கத்துக்குள்ள போடுறதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டிட்டார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றிக்கிட்டே இருக்கிறான், சுற்றிக்கிட்டே இருக்கிறான். உன் வீட்டை சுற்றிக்கிறான், உன் குடும்பத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தா நீ அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட தேவன் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தையும் சொல்லிடுறேன். அதுல அக்கினியை அவித்தார்கள், அவித்தார்கள், அக்கினியை அவித்தார்கள். யார் அப்படி அவித்தது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி அக்கினிக்குள்ள போட்டாங்க. ஆனா அவங்க என்னதான் அறிக்கை பண்ணாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அல்லேலூயா. ஆராதனை ரொம்ப முக்கியங்க. விசுவாசிக்கிறவன் தான் ஆராதனைக்கு வருவான். விசுவாசம் இருந்தா ஆராதனை விடவே மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல வர்றவன் யாருன்னா விசுவாசிக்கிறவன்.
ஏன் ஜெபத்துக்கு வர மாட்டோம், ஏன் ஆராதனைக்கு வர மாட்டோம்னா எனக்கு விசுவாசம் இல்லை. நான் அங்க போறேன், கர்த்தரை சந்திப்பேங்கிற விசுவாசம் எனக்கு இல்லை. கர்த்தர் என் மத்தியில உலாவுகிறாருங்கிற விசுவாசம் எனக்கு இல்லை. பாஸ்டர் தானே பார்க்க போறேன், இல்லைன்னா அவங்க பாடுறத தானே பார்க்க போறேன், இல்லைன்னா யாரோ ஒரு 4 விசுவாசியை தானே பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வர முடியாது. நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன், கர்த்தரை சந்திக்க போறேன், கர்த்தர் என் கூட இடைப்படுவார், கர்த்தர் என் கூட பேசுவார் அப்படி நினைக்கும் போதுதான் ஹல்லேலூயா அந்த விசுவாசம் தான் நம்ம கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆமேன் தப்புவித்தாரா? ஆமேன். ஹல்லேலூயா. ஆமா, போட்டது 3 பேரு, உள்ள நடந்தது எத்தனை பேரு? 4 பேர். ஹல்லேலூயா. யார் தூக்கி போட்டானோ அவனே பார்க்கிறான், இவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவன் சாதிப்பான். விசுவாசிக்கிறவன் உன் பக்கத்துல இருக்கிறவன் நீ வணங்குற தேவன் தான் தெய்வம்னு சொல்லி அறிக்கை பண்ண வைப்பார் ஆண்டவர். தேவன் உங்க கூட இருக்கிறதுனால, உங்க குடும்பத்தோடு கூட இருக்கிறதுனால, உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்க இவ்வளவு உயர்வையும் மேன்மையும் உங்களுக்கு கிடைத்தது என்று சொல்ல வைப்பார் விசுவாசிக்கிறவங்க எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பட்டய கருக்குக்கு தப்பினார்களாம். தாவீதை குறித்து பார்க்கிறோம். சவுலின் பட்டயத்துக்கும் தம்பிதான், கோலியாத்தின் பட்டயத்துக்கும் தப்பினார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்தில், ஆமா, பலவீனமாய் ஒரு ஒண்ணுமே இல்லை அந்த கோத்திரத்தில். பவுல் அதான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமா, எனக்கு வந்த விசுவாசம் இருக்கு. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அதனால் நான் பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் உங்களால இயேசுவை பற்றி சொல்ல முடியல? அதுதான், நான் விசுவாசிக்கல. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்ற அறிவு எனக்கு இல்லை. ஆமென். அறிந்திருந்தேன்னு சொன்னா நான் பேசுவேன். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவர், எந்த மனுஷனையும் அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். நான் தைரியமா சொல்லுவேன், ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இத்தனையும் அவங்க எதனால செய்தாங்களா? எல்லாரும் சொல்லுங்க, எதனால செய்தாங்களா? இப்ப சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் சாதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் விசுவாசித்தா நீங்களும் இந்த காரியங்களுக்கு மேலாய் சாதிக்க முடியும். இயேசு சொன்னார் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதிலும் காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க குடும்பம் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உங்க உறவுகள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணி நான் இயேசுவை விசுவாசிப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்கன்னா உங்களால மேல வர முடியும். ஹல்லேலூயா. உங்களால தேவனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம இல்ல, அநேகர் இப்படி என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், இல்லையா? எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை இப்படியே தான். அப்படியே எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க கேட்டா என்ன சொல்றாங்க, ஏதோ இருக்கிறோம் பாஸ்டர். இன்னொரு சிலவங்களை போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாச்சுன்னா, கணவன் மனைவியை பார்ப்பாரு, மனைவி இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லலாம்ல. ஸ்தோத்திரம். இப்படி பார்க்குறவங்களாம் இருக்குல்ல. இதுக்கா ஆண்டவர் நம்மளை அனுப்பிச்சாரு? இதுக்கா நம்மளை பைபிள் தூக்கிட்டு வர சொன்னாரு? இதுக்குதான் நம்ம சர்ச்சுக்கு வரோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? பொதுவாகவே எல்லா மனுஷனுக்குள்ளும் விசுவாசம் இருக்குது. உலக மனுஷனுக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது. டெய்லி பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, டெய்லி ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது, டெய்லி பிளைன் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்காக யாராவது டிராவல் பண்ணாமல் இருக்கிறோமா? இல்லை, நீங்கள் ட்ரெயினில் ஏற போறீங்கன்னு வச்சுட்டிங்களேன், நேராக போய் உங்கள் கோச்சிக்கு பார்க்குறீங்க. நேராக எங்கே போகிறீங்க? முதல்ல இன்ஜினுக்கு போகிறீங்க. என்ன இன்ஜின் கேட்குங்களா? ட்ரெயின் இன்ஜினுக்கு போகிறீங்க. அங்கே டிரைவரை பார்க்குறீங்க. அவரை பார்த்து, சார் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதுக்கு முந்தைய நீங்கள் எப்போது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கீங்களா, அப்படிலாம் கேட்டுட்டு எத்தனை பேர் ஏறுறீங்க?
ஒருத்தரும் கேட்க மாட்டான். மனுஷனுங்க உலகத்துல உள்ள யாருமே கேட்க மாட்டான். எல்லா மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. நம்ம யாருன்னா எப்படியும் ஊருக்கு போய் சேருவோம், போக வேண்டிய இடத்துல போய் சேருவோம், ஆக்சிடென்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லா மனுஷனும் விசுவாசத்தை தான் போறான். எல்லாரும் விசுவாசத்தை தான் போறான். ஸ்தோத்திரம். அதே மாதிரிதான் அவனுக்கு உலக பிரகாரமான விசுவாசம், நமக்குள்ள இருக்கிறது கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம். ஆமா, ஹல்லேலூயா. பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு அது சரியா தெரியல. வேறு எங்கிருந்தும் இல்லை. எல்லாரும் கரங்களை வெட்டி பாடுவீங்களா? வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறோமே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். எல்லாருக்குள்ளயும் விசுவாசம். இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளயும் விசுவாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 12:3 வாசிங்க. ரோமர் 12:3 வாசிங்க. எனக்கு அருளின கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, என்னை கவனிங்க, உங்களில் எவனானாலும் போதும், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. எல்லாருக்குள்ளயும் ஆண்டவர் விசுவாசம் வச்சிருக்கிறார். இதை நம்ம எத்தனை பேர் உணர்றோம்? 2-3 பேர் தான் இல்லையே சொல்றீங்க, மற்றவங்க எல்லாம் உணராம இருக்கிறீங்க. நான் ஹைஸ்கூல் படிக்கும்போது எனக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார், அவர் ஒரு கிறிஸ்தவ வாத்தியார். அவர் கதையை மாதிரி சொல்லுவார், கணக்கு பாடத்தையே. கடைசியில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றியும் சொல்லுவார். அந்த காலத்தில் அப்போ படிக்கும்போது வட்டம் படிச்சிருக்கீங்களா? சர்க்கிள், பரப்பளவு, ரேடியஸ், டயமீட்டர். ஒருத்தர் படிக்காத மாதிரிலாம் என்ன பார்க்குறீங்க? படித்தவங்க மாத்திரமாவது ஒரு நிலையை சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ அவர் கதை மாதிரி சொல்லுவார். எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு மாடு இருந்துச்சு. அந்த மாட்டை கொண்டு போய் ஒரு கிரவுண்டில் கட்டினா, அவன் கட்டியிருந்த கயிறு 10 அடி நீளமாக இருந்துச்சு. இப்போ அந்த மாடு எவ்வளவு பரப்பளவு மேயும்? மேத்ஸ் படிக்கலையோ? ஸ்தோத்திரம். இப்போ எவ்வளவு? அப்போ அதோடைய டயமீட்டர், அதாவது என்ன சொல்றது, விட்டம் எவ்வளவு, அப்புறம் ரேடியஸுக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஸ்தோத்திரம், அந்த ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது, அந்த ரேடியஸ் ஒரு சர்க்கிள் மாதிரி மாடு சுற்றி வரும். மாடு சுற்றி வரும். அப்போ அதுக்கு 2/r இதுதான் அந்த காலத்தில் படித்தேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டு அதுக்கு ரேடியஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கவனிங்க, அப்படி சுற்றி அப்படி வருது அப்படிங்கிறத சொல்லுவார். சொல்லுவார். ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அந்த மாட்டுக்காரன் அந்த கம்பு பக்கத்தில் கொண்டு போய் விட்டு கயிறை ஊற்றிட்டான். ஆனால் அந்த மாடு என்ன தான் பண்ணிச்சான்? அந்த இடத்த மட்டும்தான் சுற்றி வந்துச்சான். அதுக்கு மேலே போகல. அதே தான் சுற்றிக்கிட்டே இருந்துச்சான். கணக்கு பாடம் முடிச்சு ஒரு எப்படி கதையும் சொல்லுவார். அதுக்கு மேலே சுற்றிக்கிட்டே அதுலேயே தான் சுற்றிச்சான். அடுத்த நாளும் கொண்டு போய் கயிறை அவுத்திட்டு அப்படி விட்டானா அந்த மாடு எங்கே தான் இருந்துச்சான்? ஆமாம். இப்போ கயிறு அந்த மாட்டுக்கு எங்கே இருக்குது? ஏற்கனவே காலில் கட்டி வச்சிருந்தாரு. இப்போ கயிறு எங்கே இருக்குது? அது மைண்ட் செட் பண்ணிட்டு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களும் அப்படிதான். நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. விசுவாசம் உள்ள இருக்குது, அது தெரியறதே இல்லை. நமக்குள்ளேயே ஒரு சர்க்கிளை போட்டுக்கிட்டு அதுலேயே சுற்றி வர்றோம். இன்னும் கட்டப்பட்ட நிலைமையிலேயே சுற்றி வர்றோம். அவிழ்க்கப்பட்டவன் நினைக்கல, விடுதலை பெற்றவன் அப்படின்னு நினைக்கல, ஆண்டவர் என்னை வெச்சித்திருக்கிறார்னு நினைக்கல, நீதிமான ஆக்கியிருக்கிறார்னு நினைக்கல, தேவன் என்னை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார்னு நினைக்கல. அதே ஓட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு அதே புலம்பல், அதே பாட்டு. அல்லேலூயா. இப்படிதான் வாழ்ந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால உன் சூழ்நிலைமை பார்க்காத,
கர்த்தரை பாரு, கர்த்தர் மேல விசுவாசம் வை. ஆமென், அல்லேலூயா. விசுவாசம்னா என்ன அதான் சொல்லி கொடுத்துட்டு, இந்த விசுவாசங்கிறத சில வசனத்துல போட்டு நம்ம பார்க்க போறோம். விசுவாசம்னா என்ன சொல்லுங்க பாஸ்டர்மா, சும்மா இருங்க. விசுவாசம்னா என்ன? யாராவது சொல்றீங்களே? அவன் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுதான் விசுவாசம். நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. அப்போ நான் பார்க்கல, ஆனா நான் நம்புறேன். அதுதான் விசுவாசம். நான் பார்க்கல, நான் நம்புறேன். உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? பார்க்கறத தான் மனுஷன் விசுவாசிப்பான். இப்ப நாங்க நிக்கிறேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு விசுவாசமே தேவையில்லை. நாங்க நிக்கிறேன், நீங்க அங்க இருக்கீங்க, அதுக்கு விசுவாசமே தேவையில்லை. ஒரு டிராப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, நம்ம சர்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அது என்ன மிட்ஸ்லப்பா, ஆமா, பால்கனிலாம் எப்படி இருக்குது, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம ஆராதிக்கிற ஸ்தலம் எப்படி இருக்குது, இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. அதுல இந்த இடத்துல ஒரு பெரிய ஆபீஸ் ரூம், இந்த பக்கம்லாம் வண்டி நிக்கிற மாதிரி. இப்ப நான் பார்க்கல, ஆனா நிச்சயமா நான் பார்க்க போறேன். அதுதான் விசுவாசம். என் கண்ணில் நான் இப்போ பார்க்கல, ஆனா நான் நம்புறேன். கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டி தருவார், இந்த இடம் பூரா வண்டியா நிற்கும். இப்போ பின்னி கூட வண்டி எடுக்க வெளியே போயிருக்காரு, அந்த நிலைமெல்லாம் ஏற்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் லார்ட். அதுதான் விசுவாசம். நான் பார்க்கல, ஆண்டவர் என்னை மத்தியில் அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் பார்த்தீங்க? ஆமா, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிற எந்த இடத்துலயும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார், என்னை ஆசீர்வதித்தே அனுப்புவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல சொல்லுங்க. பார்க்கல தேவனை நான் பார்க்கல, இயேசுவை நான் பார்க்கல, இயேசு சிலுவையில மரித்ததை பார்க்கல, ஆனா இந்த வார்த்தை சொல்லுது அப்படிங்க. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம், 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நல்லது. அல்லேலூயா. பொன் வெள்ளி கொடுக்க முடியாத சமாதானத்தை சந்தோஷத்தையும் இந்த வார்த்தை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல காரணங்களை தேட்டி கர்த்தரை மேம்படுத்தீங்க. நான் பார்க்கல, ஆனா பார்ப்பேன். அதான் விசுவாசம். இப்போ நான் பார்க்கல, இப்போ நானும் கனவும் என் மனைவியும் நானும் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நான் பார்க்கல, ஆனாலும் பார்ப்பேன். கர்த்தர் என்னை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சுகத்தோடு தங்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. நான் அற்புதங்களை பார்ப்பேன். ஆமென். ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் பார்க்கல, அதனாலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்புறேன், இந்த வார்த்தையை நம்புறேன். அதனாலதான் வேதத்தை வாசிங்க, வேதம் வாசிக்கிறத கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, தேவ சமூகத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்ற காரியம் அதுதான். அதனாலதான் இந்த வார்த்தையை கேட்க கேட்கதான் விசுவாசம் வருமா. விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினால வரும். எதை பற்றி கேட்கிறதுனால? ஆமா, நம்ம சுத்தி இருக்கிறதையே கேட்கிறோம், சுத்தி இருக்கிறதையே பேசுறோம், சுத்தி இருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதையே பேசுறோம். இல்ல, இந்த வார்த்தை சொல்றதை கேளுங்க, இந்த வார்த்தையில செய்த அற்புதங்களை பாருங்க, இந்த வார்த்தையில பெற்ற நன்மைகளை பாருங்க. ஆமென். கேட்க கேட்க விசுவாசம் வரும். ஆமென். சாரிபாத் வீட்டுக்கு யார் போனா? எலிசா போனார் இல்லையா? அந்த அம்மாக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு வருஷம் பூரா பஞ்ச காலத்துல உட்கார்ந்து சாப்பாடு போட்டாங்களே, அந்த அம்மா என்ன கொடுத்தாரு? அந்த காசு கொடுத்தாரா? வார்த்தையை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நீ போமா, நீ சாவப்போற, பரவாயில்ல, அடைய எனக்கு வந்து கொடு. நீ அப்படி கொடுத்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பஞ்சகாலம் தீரு வரைக்கும் கொஞ்சமாவும் குறையாது, என்னையும் குறையாமையே இருக்குன்னு சொன்னார். அவ அந்த வார்த்தையை விசுவாசித்தார்.
அந்த வார்த்தையை நான் விசுவாசிதான். பார்க்கல, இதை எடுத்துட்டா குறைஞ்சிருமானி பார்க்கல, ஆனா எடுக்க தான் தெரியுது. அல்லேலூயா, குறையவே இல்லை. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்க போறீங்க? காணாததை விசுவாசிங்க. ஆமென். நம்பப்படுகிறவள உறுதி, என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார். அவர் நிச்சயமா என்னை மேன்மைப்படுத்துவார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நானும் என் பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என் தேசத்திலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்க பண்ணுவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்ல, நீ விசுவாசித்து பார், உன் குடும்பத்துல சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். உன் பிள்ளைகள் நன்கு போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும், இந்த விசுவாசம் நீ போட்டு தியானித்து விட்டு நம்ம முடிக்க போறோம். ஸ்தோத்திரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆமென். நேற்று இதே மாதிரிதான் ஒரு வசனத்தை எடுத்தோம். விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி அப்படின்னா அந்த இடத்துல விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம். நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவன் உறுதி, நிச்சயம். தோடு நீங்க ஜபித்தீங்கன்னா, நீங்க ஜபிக்க போகும்போதே என்கிட்ட இதெல்லாம் இல்லை, ஆனா நிச்சயமா நான் கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர், அவர் எனக்கு ஜபை கொடுக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். நான் சுவர்கிட்ட பேசல, நான் எங்கேயோ காத்துல பேசல, அவர் நான் பேசுறதெல்லாம் கேட்கிறார், எனக்கு உதவி செய்வார். அதுதான் விசுவாசம். நான் அவரை பார்க்கல, ஆனா அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த வசனத்துல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், எத்தனை 16வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் வாசிக்கிற மாதிரி, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் கேடகம். அதான் விசுவாசம். நம்பப்படுகிறவங்க காண்கிறோம். பிசாசு போராட்டம் தாங்க முடியல பாஸ்டர், சொல்லாதவங்களே இல்லை, பாக்குறீங்க. ஆமா, ஸ்தோத்திரம். இன்னும் பிசாசுடைய காரியத்தை சட்னி பார்த்தாச்சுன்னா பயங்கரமா இருக்குது. எந்த ஊர்லயோ ஒருத்தன் செத்து போனா அவன் எனக்குள்ள வந்துட்டாங்கிறான். இவ்வளவு விசுவாசியா? விசுவாசியா? வேறதை அறிந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா என்ன சொல்றாங்க, என் மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மாவே சூனி வச்சுட்டாங்க, ஏன்னா என்ன விட்டு பிரிஞ்சவங்க வரணும், அப்படி சொல்ற விசுவாசி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பயங்கரமா இருக்குது, பயங்கரமா இருக்குது. ஸ்தோத்திரம். என்ன விசுவாசம்? பொல்லாங்கன் அக்கினி எஞ்சிக்கிட்டு தான் இருப்பான். பொல்லாங்கன் யாரை விழுங்கலாம்னு சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கிறான். பொல்லாங்கன் உன் குடும்பத்துல இருக்கிற சமாதானத்தை கெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். பொல்லாங்கன் உன்னை கீழே தள்ளுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் உன்னை மேல கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. நீ உனக்கு விசுவாசம் இருந்தா மேல வருவான், விசுவாசம் இல்லைன்னா பொல்லாங்கனுக்குள்ள கிடப்பா. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி ஜெயிக்கலாமா? அவனை காணப்படாதவைகளை, அந்த அக்னி அஸ்திரங்கள் எனக்கு வரும்போது என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கிறிஸ்து உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா இருப்பதே அந்த ரகசியம். அப்ப எனக்குள்ள யார் இருக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெரியல பாஸ்டர், நான் பார்த்து பார்த்து பார்க்கிறேன். உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? நிறைய பேருக்கு சந்தேகம். அவர்தான் காணக்கூடாதவரு. அதான் விசுவாசம். அவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்கு தோல்வி கிடையாது, எனக்கு பயம் கிடையாது. அவர் பிசாசை ஜெயித்தவர், அவர் உலகத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. காணப்படாத தேவகுமாரன் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அதனாலதான் சாத்ராக் மேஷாக் அப்படி சொல்ல முடிஞ்சிச்சு. அந்த அக்னி அஸ்திரம், அந்த அக்னிகளை தூக்கி போடும்போது என்ன சொல்ல முடிஞ்சிச்சு? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை, ஏன் அவர் என் கூட இருக்கிறார், ஆராதிக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறார். தூக்கி போட்டா காணக்கூடாதவரை எவன் தூக்கி போட்டானோ அவன் கண்டான்.
Praise the Lord. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அவன் ஏற அக்கனி அஸ்திரங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? அவித்து போட முடியும். இல்லைன்னா, அந்த விசுவாசம் இல்லைன்னா அது என்ன பண்ணும்? நம்மளை பிடிச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அப்படி எரியப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அவிச்சுக்கிட்டு இருக்கிறான் விசேஷம். விசுவாசம் என்ன? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், மகிமை நம்பிக்கையா இருக்கிறார், அவருடைய ஆவி என்னிலே தங்கி இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் விசுவாசம். மகிமை நம்பிக்கையா எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய கேடகமாய் இருக்கிறார். அவரை தாண்டி தான் பிசாசு உங்களுக்குள்ள வரணும். நம்ம இடம் கொடுத்துடுறோம். நம்ம இயேசு இருக்கிறத பார்க்கல, எனக்கு வர்ற அந்த பிசாசுடைய கிரியை தான் பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம சோர்ந்து போறோம், அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து. அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றான், கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற தேவனுக்கு. ஆமா, அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் அறிவை நான் வாசனையை வீசுவேன். இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்? பிசாசுடைய வாசனை வீசுறவனா இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காணக்கூடாத தேவன், நம்பப்படுவரின் உறுதி, இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி, அவர் என்னை முடிவு பரியந்த நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், என் குறைகளை நிறைவாக்குவார், மற்றவங்க கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய விசுவாசம் இதுவா இருக்கட்டும். திரும்ப 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 அறிக்கை பண்ணுங்க, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார், நான் சாதிப்பேன். அல்லேலூயா. இயேசுவுக்காக சாதிப்பேன், இயேசுவை கொண்டு என் குடும்பத்துல சாதிப்பேன், என் வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை போஷிக்கிறார். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எத்தனை அக்கினி அஸ்திரங்கள் வந்தாலும் சரி, ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, யார் என்ன சொன்னா என்ன வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், என்னை உயர்வை காண பண்ணுகிற கர்த்தர், எல்லாருக்கும் முன்பாக என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. நான் சிங்கத்தின் மேல நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். அல்லேலூயா. பகலில் பறக்கும் அம்புக்கும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கு நான் பயப்படாதிருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா நான் உன்னதமானவருடைய நிழலில் தங்கியிருக்கிறேன், சர்வ வல்லருடைய நிழலில் தங்கியிருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. அதான் விசுவாசம். நீ எதுவும் வேற எதுவும் விசுவாசிக்காது. பாஸ்டர் செய்து ஜோம் பண்ண நடந்துரும், அவர் ஜோம் பண்ண நடந்துரும். இல்லை, இந்த வார்த்தை சொல்றத நம்புங்க, இந்த வார்த்தையின்படி நடங்க, நீங்க சாதிக்கிறவங்களா மாறுவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாதிக்க விரும்புறவங்கலாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உங்களை கொண்டு உங்க மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உங்களுக்கும் உயர்வு தந்து சாதிக்க விரும்புகிறார். ஆமே. நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, எவ்வளவு படுகொலியில இருந்தாலும் சரி, உங்களை தூக்கி கண்மலையின் மேல் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். உங்க சுற்றி இருக்கிற கண்களை உங்களை அண்ணாந்து பார்க்கத்தக்கதாக அவர் உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமா, அவருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார், உங்களை கொண்டு சாதிக்க நினைத்திருக்கிறார், உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நினைத்திருக்கிறார், உங்களை கொண்டு சில ஆத்துமாக்களை ரட்சிக்க நினைத்திருக்கிறார். ஆமேன். அதை நினைங்க. ஆமேன். ஆமேன். அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் சாதிப்பீங்க. பக்கத்தில் உள்ளவங்க கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும். ஆமா. எப்போ
அது சொன்னீங்க. விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்களும் சாதிப்பீங்க. அந்த விசுவாசம் என்ன? மகிமின் நம்பிக்கையாய் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார்.